பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தர்மம் செய்வது பணத்தோடு பொருளோடு சுருங்கி விடுவதல்ல. இஸ்லாத்தின் பார்வையில் அதற்கு பல வகைகள் உண்டு. அதில் ஒன்றுதான் நிதி சார்ந்த தர்மம். நேரடியாக பணத்தையோ பொருளையோ கொடுப்பது. இறைவன் தன் திருமறையில் 3வது அத்தியாயம் 92வது வசனத்தில், நீங்கள் முழுமையான நன்மையை பெற வேண்டுமானால் உங்களுக்கு விருப்பமான பொருளை தர்மம் செய்யுங்கள் என்று கூறுகின்றான். தர்மத்தின் 2வது வகை அறிவு சார்ந்த தர்மம். இது நிலையான தர்மம். தனக்கு தெரிந்த கல்வியை இன்னொருவருக்கு கற்றுத்தருவது. மார்க்க கல்வியோ உலக கல்வியோ கற்றுத்தருவது. வியாபார உக்திகளை, பணம் சம்பாதிக்கும் முறைகளை கற்றுத்தருவது. 3வது வகை தர்மம் உடல் உழைப்பு சார்ந்தது. பாதையில் மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய கல், கண்ணாடி, முட்கள் ஆகியவற்றை நீக்குவது. முதியோர்களுக்கு சாலையை கடக்க உதவி செய்வதும் தர்மமாகும். 4வது குணநலன் சார்ந்த தர்மம். உன்னுடைய சகோதரனை சிரித்த முகத்தோடு நீ சந்திப்பதும் தர்மமாகும் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 5வது வழிகாட்டுதல் தர்மம். ஒரு மனிதன் நல்ல காரியத்தின் பக்கம் வழிகாட்டினால், அறிவித்து கொடுத்தால், அவரும் அந்த நல்ல காரியத்தை செய்தது போலத்தான் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த தர்மத்தின் வகைகளை செய்வதற்கு 3 நிபந்தனைகள் இருக்கின்றன. 1. தூய்மையான எண்ணத்தோடு செய்ய வேண்டும். 2. மறைமுகமாக செய்வது சிறந்தது. 3. செய்துவிட்டு சொல்லிக்காட்டி நோய்வினைப்படுத்தக்கூடாது. ஆகவே உபரியான பணம் இருந்தால்தான் தான தர்மங்கள் செய்ய முடியும் என்பது அல்ல. மாறாக ஒருவருடைய வலியை, கஷ்டத்தை நீக்குவதும் உதவி செய்வதும் தர்மம்தான் என இஸ்லாம் கூறுகிறது. நாம் இறந்ததற்கு பின்னால் நம் சார்பாக நம் பிள்ளைகள் 1 கோடி ரூபாய் தர்மம் செய்வதை விட, நாம் உயிரோடு இருக்கும்போது நம் கையால் 1 ரூபாய் தர்மம் செய்வது சிறந்ததாக இருக்கிறது. தர்மத்தின் வகைகளை ஒரு நாளைக்கு 1 வகை தர்மமாவது நாம் செய்து பழக்கப்படுத்தி கொண்டு இறைவனுடைய பொருத்தத்தை பெற முயற்சிக்க வேண்டும்.